ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு அசைன்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம், இங்கிலீஷு, மேக்ஸு இதில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சரி இந்த கலர் பேப்பரில் தான் வரையணும்னு சொல்லியிருந்தாங்க. சார்ட்டில் வரையணும்னு சொன்னாங்க. சார்ட் இல்லை, வீட்டில் இந்த கலர் பேப்பர் இருந்துச்சு. சரி, அதனால் இதுலேயே நம்ம வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப சுருட்டி வச்சுருந்ததுனால ஒரு மாதிரியா இருந்தது. அதனால் சரி அயன் பாக்ஸில் நம்ம அயன் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாமே அயன் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸில் பெட் அனிமல் கொடுத்துருந்தாங்க. அது பிக்சர் ஒட்டி பேர் எழுதணும். அப்புறம் சரி இந்த பிக்சர் அனிமலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தம்பி இது போடணும். அது படிக்கிறேன். எல்கேஜி யூகேஜி புக்கெல்லாம் இருந்துச்சு. சரி அதில் எல்லாம் ஏதோ பெட் அனிமல் இருந்தது அப்படின்னா அதில் கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இதெல்லாமே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கம் இல்லை. பார்க்குறப்ப தான் தெரிஞ்சதே கம் இல்லை. அப்புறம் நைட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இப்படி கம் வேணும் அப்படிங்க. நான் 10 மணிக்கு தான் வந்தார். அப்புறம் வந்துட்டு அவரும் பசி ஆயிடுச்சுன்ட்டு அவரும் சாப்பிட்டு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 11:30 வரைக்கும் கடை இருக்கும். சரி அங்கே போய் வாங்கிட்டு வந்தார். 11:45 ஆயிடுச்சு. இனி உட்காந்து எழுதுனா காலையில் எழுந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பிக்சர் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஷீட் அயன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஸ்டாரு, மூணு, அப்புறம் இந்த ஷேப் ஒட்டுறது பிக்சர் எல்லாமே ஒட்டிட்டேன். தம்பி எந்திரிச்சு தம்பி அதை பார்த்து என்னென்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாமே ஸ்டாரு, மூணுக்கு இதுக்கெல்லாமே தம்பி தான் கலர் பண்ணான். இது ஷேப்புக்கும் தம்பி தான் பென்சில் அதில் எழுதியிருக்கான். பெட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டினேன். அதுக்கு நேமெல்லாம் எழுதிட்டான். அப்புறம் தண்ணியை காய வச்சு இவங்களுக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டு அப்புறம் உப்புமா கிளறி இருந்தேன். அதை சாப்பாடு வச்சுட்டு பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கிறனால இந்த புக்கெல்லாம் பேக்கில் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வேண்டான்ட்டு எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் பேடு, ஸ்நாக்ஸும், வாட்டர் பாட்டிலு இது மட்டும்தான் பாப்பா கொண்டு போயிருந்தேன். மற்ற நோட்டில் இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலையில் இவ்வளோ குப்பை. பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க போகிறப்ப எப்போவுமே இந்த ரூம் இப்படி தான் இருக்கும், அலங்கோலமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு இனி 11:30 போய் கூட்டிகிட்டு வரணும். இப்போ தான் 9:30 கீழே போயிருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு அமைதியாக இருக்குது. நீ நான் சாப்பிட்டு வேலையெல்லாம் செய்யணும். சரி